எல்லோருக்கும் வணக்கம். பரபிரம்மஸ்வரூபம், பரமாத்ம ஸ்வரூபம் பத்ரிஜி அவர்களுக்கு என்னுடைய பிரணாமங்கள். இன்றைய நம்ம பௌர்ணமி, அதனுடைய சிறப்பு என்ன, அதனுடைய விசேஷம் என்ன, பூமிக்கு காஸ்மிக் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற அக்ரிமெண்ட் என்ன, இந்த சில விஷயங்கள் இன்னைக்கு தெரிந்து கொள்ளலாம். நம்ம பௌர்ணமி அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னாக்கா, சக்தி அதிகமா கொடுக்கணும் அந்த சமயத்துல. அதுதான் அக்ரிமெண்ட். நமக்கு ஜாஸ்தி இருக்கு சக்தி அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்க முடியும்? கடலுக்கு போயிருக்கோம்னு வச்சுக்கோங்க. கடல்ல அலைகள் பார்த்தாக்கா பௌர்ணமியில ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அப்போ சக்தி நிறைய இருக்குது அப்படின்றது நம்ம பிசிக்கலாவே உணரலாம். அதே போல இன்னும் சில விஷயங்கள் நம்ம கேஷுவலா பேசுவோம். பௌர்ணமியில பைத்தியம் இருக்கிறவங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடும், பைத்தியம்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா எனர்ஜி ஜாஸ்தி இருக்கு, எதை இருக்குதோ அது ஜாஸ்தி வரும், ஜாஸ்தி ஆயிடும். அதனால பௌர்ணமியில சக்தி, அதனுடைய தாக்கம் ஜாஸ்தி இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு சில பிசிக்கல் உதாரணங்கள். அதே போல திருட செய்யறவங்க அந்த சமயத்துல அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் செய்யணும்ன்றது. அதுக்காக தான் அந்த சமயத்துல திருடுறது கூட ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா, நமக்கு நம்மளுடைய மனதுக்கு சந்திரனுக்கு தொடர்பு இருக்கு. நம்ம பார்த்தோம்னா மோதிரத்துல முத்து போடுவாங்க. சந்திரனுக்கு சம்பந்தம் இருக்கிற சில பேருக்கு தட் இஸ் மனதுக்கு சந்திரனுக்கு தொடர்பு இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னாக்கா, அந்த பௌர்ணமி 3 நாள், தட் இஸ் பௌர்ணமி அன்னைக்கு பிஃபோர் டே, ஆஃப்டர் டே, இந்த 3 நாள் விட்டி மிச்ச நாள் நம்மளுடைய மனம் பொல்யூட் ஆயிட்டே இருக்கும். எப்படின்னாக்கா, இங்கே இருக்கிற தாட்ஸ், தாட் பேட்டர்ன்ஸ், தேவையற்ற குப்பையெல்லாம் அங்க கார்பேஜ் மாதிரி இருக்கும் சந்திரன் மேல. அது திருப்பி விட்டுட்டே இருக்கு. அதெல்லாம் நம்மளுடைய மனதுக்கு ஒட்டி பொல்யூட் ஆயிட்டே இருக்கும், அந்த கழிவுகள் இருக்கும். தியானம் செய்யறோம், ஓரளவுக்கு கிளீன் ஆகுது. ஆனா பௌர்ணமி 3 டேஸ்ல சக்தி நெருங்கி இருக்கிறதுனால அந்த 3 நாட்கள் அந்த கார்பேஜ், கழிவுகள், குப்பை எதை இருக்குதோ கிளீன் பண்றதுக்கு அந்த 3 டேஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஜாஸ்தி சக்தி இருக்கிறதுனால ஒரு 25 நாள் 26 நாள் கிளீன் பண்ண வேண்டியது 3 டேஸ்ல ஈஸியா கிளீன் ஆயிட்டு இருக்குது, முன்னேறி போக முடியுது. அதனால நம்ம அந்த 3 நாட்கள் பௌர்ணமி தியானம், கூட்டு தியானம், பிரமிடு தியானம், மௌன தியானம், இதெல்லாம் செய்வதால முன்னேற்றம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். பௌர்ணமி அப்படின்றது எப்படி
பிரிச்சு பார்க்கணும். இது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு டார்கோம் செரேடாரியன் ஒரு அற்புதமான கொடுத்திருக்காரு, த சிம்போனி ஆஃப் ஜோடியாக். இது தெலுங்குలో பௌர்ணமி அந்த புக்கு பேரு. எப்படி கொடுத்திருக்காரு அப்படின்னா, சப்போஸ் 4ஆம் தேதி பௌர்ணமின்னு வச்சுக்கோங்க, நமக்கு புரியறதுக்கு ஈஸியா. அந்த 3 days, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, இது 3 days வந்து ப்ரிப்பரேஷன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. 4ஆம் தேதி பௌர்ணமி, 5ஆம் தேதி தட் இஸ் 5th டே. அந்த எனர்ஜிஸ் எது ரிசீவ் பண்ணிருக்கோமோ அந்த எனர்ஜிஸ் டைஜஸ்ட் ஆகும், இறங்கி வரும். 6th டே டைஜஸ்ட் ஆகும், 7th டே ரேடியேட் ஆகும். இது 7 days. அது ஒரு திட்டமா நினைக்கலாம். 4th டே வரைக்கும் நமக்கு வேலை இருக்கு, அப்புறம் நம்மளுக்கு ஒர்க் கிடையாது. அந்த 4 days என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டே நம்ம ஒவ்வொருவரும் பார்க்கும் பொழுது தெய்வ ஸ்வரூபமா நினைக்கணும். ஏன் நினைக்கணும் அப்படின்னாக்கா, மனிதனுக்கு கான்ஃப்ளிக்ட்ஸ், கன்க்ளூஷன்ஸ், அபிப்பிராயங்கள், விகாரங்கள், விதவிதமான எண்ணங்களோட இருப்போம். அதனால நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய நிலை கீழே சக்கராலிருந்து ஹையர் சக்கரா ஸ்டேட்டுக்கு கொண்டு போறதுக்கு ஒவ்வொருவரும் அனைவரையும் பார்க்கும் பொழுது தெய்வமா பார்த்தா, கடவுள் ஸ்வரூபமா பார்த்தா, மூலாதார சுவாதிஷ்டான மணிப்பூரக்கா பௌதீக சக்கரங்கள்ல இல்லாமலே அனாஹத விசுத்த ஆக்ஞா அந்த நிலைக்கு நம்மள நாம கொண்டு போறோம். அந்த வைப்ரேஷன் ஸ்டேட்டுக்கு நம்மள நாம கொண்டு போறோம். எப்பொழுது கீழ சக்கரா நிலையிலோ இருப்போமோ பௌதீகத்துல மாட்டி இருப்போம். இங்கே பதஞ்சலி மகர்ஷி நம்மளுக்கு சொல்லுவாரு, ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னா ஒவ்வொருவரையும் தெய்வஸ்வரூபமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபர்ஸ்ட் டே நம்ம வந்து இங்கே அப்ளை பண்ணணும். அப்படி பண்றதால ஆட்டோமேட்டிக்கா ஊர்த்வ சக்கரங்கள், தட் இஸ் ஹையர் சக்கரா ஸ்டேட்ல நம்ம தங்கி இருப்போம். செகண்ட் டே பாத்தீங்கன்னா குருகளுக்கு, பரமகுரு மார்களுக்கு நன்றி செலுத்த இருக்க வேண்டிய நாள், அது செலுத்த வேண்டிய நாள். கிராச்சுவிட்டி என்னக்கா, இந்த உலகத்தை நம்மளை நமக்கு தெரியாமலே எத்தனை பேரோ மகான்கள் காப்பாத்திருக்கிறாங்க. நமக்கு தெரியாது. சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது அம்மா அப்பா நம்மள பாக்குறாங்க, காத்துக்கிறாங்க ஜாகிரதையா. அந்த குழந்தைக்கு தெரியாது. அதே போல இந்த மனித இனத்தை அவங்க கண்ணுக்கு தெரியாமலே காப்பாத்துறாங்க. அதே போல நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக நிறைய சாக்ரிஃபைஸ், தியாகம் செய்து நம்மளை முன்னேறி கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அதனால பௌதீகமா அப்பா அம்மாவுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது போல
நன்றி செலுத்தணும் என்றது போல குருமார்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நான் செகண்ட் டே. எப்போ நம்ம அவங்கள நன்றி சொல்றோமோ நினைக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா ஹையர் சக்ரா ஸ்டேட்ல இருக்கும். தேர்ட் டே பார்த்தாக்கா நம்ம டிசிஷன் டே அப்படின்னு சொல்றோம். ஒரு நிர்ணயம் எடுக்கணும். அப்படின்னாக்கா நிர்ணயம் அப்படின்னா என்ன? நான் வாங்க போற சக்தி ஞானத்தை எனக்காக இல்லாமலே எதுக்குன்னா நம்ம நல்லா தான் இருக்கிறோம். அதனால என்ன பண்ணணும்? உலக நன்மைக்காக இந்த சக்தி ஞானத்தை நான் உபயோகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுக்கணும். எப்பொழுது உலக நன்மை அப்படின்னு நினைக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹையர் சக்ரா ஸ்டேட்ல இருப்போம். ஊர்துவ மன நிலையில இருப்போம். கீழ் மனத்துல இருக்க மாட்டோம். இரண்டு சொல்லுவாரு டார்க்கும். ஊர்துவ மானசம் அதோ மானசம். அதோ மானசம்னா லோயர் மைண்ட், ஊர்துவ மானசம்னா ஹையர் மைண்ட். ஹையர் மைண்ட் ஸ்டேட்ல நாம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் 3 days. இப்போ 4th டே வருது. அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? 4th டே பௌர்ணமி சமயத்தில 30 நிமிடமாவது நம்ம தியானம் பண்ணணும். தட் இஸ் பௌர்ணமி கடியா சொல்லுவாங்க. அந்த டைம் ஒண்ணு இருக்கும், குறிப்பிட்ட டைம். அதுக்கு பிஃபோர் 15 minutes, ஆஃப்டர் 15 minutes, மொத்தம் 30 minutes நம்ம தியானம் பண்ணணும். ஹையஸ்ட் எனர்ஜிஸ் அந்த சமயத்தில நம்மளுக்கு ரிசீவ் ஆகுது. அண்ட் அதோட சேர்த்து உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கம்மி பேசணும். எப்போ நம்ம உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசுறோமோ நம்ம கீழ் சக்கர ஸ்டேட்டுக்கு இறங்கிடுவோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் மௌனமா இருக்கிறது, உலக விஷயங்கள் பேசாமே இருக்கிறது, அதே போல உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட டிஸ்கஷன்ஸ், ஆர்குமெண்ட்ஸ் செய்யாம இருக்கிறது. இப்படி இருக்கிறதுனால நம்மளுடைய நிலை ஹையர் சக்ராஸ்ல நம்ம ரெடி பண்ணி வச்சது அது அப்படியே கண்டினியூவா அங்கேயே இருக்கும். அப்போ நம்ம நாம சரியா ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிறோம்னு அர்த்தம். அதே போல அதிகமா சாப்பிடாமலே முடிஞ்ச வரைக்கும் கஞ்சி, லைட் ஃபுட்ஸ், ஃப்ரூட்டு, ஜூசஸ் இப்படி நம்ம சாப்பிடுறதுனால பிசிக்கலா கூட நாம லைட்டா வச்சுக்கிறோம். அப்போ ரிசீவிங் ஈஸியா இருக்கும். இன்னும் நைட்ல தட் இஸ் நம்ம நைட் டைம்ல அதிகமா தியானம் செய்தால் பௌர்ணமி எனர்ஜிஸ் நமக்கு நல்லா ஒர்க் செய்யும். இன்னும் பார்த்தோம்னாக்கா பௌர்ணமியில என்ன நடக்குது, தட் இஸ் பிசிக்கல்லா என்ன நடக்குது, ஆஸ்ட்ரலா என்ன நடக்குது, ஸ்பிரிச்சுவலா என்ன நடக்குது, இதெல்லாம் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிசிக்கலா பார்த்தோம்னாக்கா நமக்கு எனர்ஜிஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால ஹீலிங்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். அந்த சமயத்துல பெயின்ஸ் வந்தாலோ இல்ல நமக்கு அழுத்தமா இருந்தாலோ
குத்தின மாதிரி இருந்தாலோ யாரு கண்களை திறக்காமலே அந்த எனர்ஜிஸோடயே பொறுமையா உட்காரணும். ஏன்னா எனர்ஜி பாடியில பிளாக்ஸ் கிளியர் ஆகும்போது ஆக்யூ பிரஷர், ஆக்யூ பஞ்சர் இதெல்லாம் நடக்கும்போது அண்ட் ஆஸ்ட்ரல் சர்ஜரிஸ், தட் இஸ் ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் நம்மளுடைய எத்திரிக் பாடியில, ஆஸ்ட்ரல் பாடியில கிடையாது, எத்திரிக் பாடியில ஆஸ்ட்ரல் சர்ஜரி செய்யும் பொழுது நமக்கு பெயின் ஜாஸ்தி இருந்தா கூட கண்ணு திறக்காமலே காந்தோம்னா அடுத்த பிசிக்கல் பாடியில செய்ய வேண்டிய ஆபரேஷன்ஸ் நம்ம தவிர்க்கலாம். அதனால கண்ணு திறக்க கூடாது. இது கொஞ்சம் நம்ம உஷாரா பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா ஸ்பிரிச்சுவலா அப்படின்னாக்கா நம்மளுடைய தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் ஈஸியா நடக்கும். ஆஸ்ட்ரல் டிராவல்ஸ் ஈஸியா நடக்கும். மின் பிறவிகள், தட் இஸ் நடந்து முடிந்து போன காலத்தை அங்கே நடக்கிற காட்சிகள், நம்மளுடைய கர்மங்கள் எல்லாமே நம்மளால தேவையானது தெரிஞ்சுக்க முடியும். இந்த பிறவில இந்த ஆன்மாவுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள், அந்த நாலேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சிரும். அடுத்த இன்னும் பார்த்தோம்னாக்கா சில கேள்விகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அவற்றை கிளியர் ஆகணும், எனக்கு ஒரு முடிவு தெரியல அப்படின்னா தொடர்ந்து 3 பௌர்ணமி இதே போல நம்ம கடைப்பிடிச்சுட்டே வந்தோம்னாக்கா நம்மளுக்கு அந்த 3 பௌர்ணமி பிறகு நமக்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட சொல்யூஷன்ஸ், ஆன்சர்ஸ், முடிவுகள் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால பொறுமையா இந்த பௌர்ணமிக்கு சம்பந்தப்பட்ட நாட்களில் நமக்காக நம்ம டைம் ஒதுக்கிட்டு செய்யும் பொழுது நிறைய பெனிஃபிட்ஸ், நிறைய முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும். இப்போ பௌர்ணமி முடிஞ்சிச்சு, 4th டே. நம்மளுடைய ப்ரிப்பரேஷன்ஸ், நம்மளுடைய பிராக்டிஸ், நம்மளுடைய ரிசீவிங் எல்லாமே எந்த ஸ்டேட்ல ரிசீவ் பண்ணிட்டோம்? ஹையர் சக்ரா ஸ்டேட்ல ரிசீவ் பண்ணி இருக்கிறோம். அடுத்த 5th டே பார்த்தோம்னாக்கா அந்த எனர்ஜிஸ் கீழே சக்ராஸ்க்கும் கீழ் உடல்களுக்கும், தட் இஸ் பௌதீக உடலுக்கு கூட இறங்கி வரும். மேல தட் இஸ் ஹையர் பாடிஸ்ல ரிசீவ் பண்ணது லோயர் பாடிஸ் கூட ஷேர் ஆகுது. அதுவே ப்ரிப்பரேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, லோயர் பாடிஸ் ரிசீவ் பண்ணா ஹையர் பாடிஸ்க்கு கொடுக்க முடியாது. ஹையர் பாடிஸ் ரிசீவ் பண்ணா லோயர் பாடிஸ்க்கு எல்லாத்துக்கும் தேவையானதுக்கும் அனைத்துக்கும் ஷேர் ஆயிடும். இது கரெக்ட் ப்ராசஸ். இது 5th டே. 6th டே பார்த்தோம்னாக்கா டைஜஸ்ட் ஆகும். அந்த எனர்ஜிஸ் அனைத்து உடல்களுக்கு ஷேர் ஆனது. ஒவ்வொரு பாடி அந்த எனர்ஜிஸ டைஜஸ்ட் பண்ணுது. சாப்பிட்ட உடனே ஆகாது, அது டைஜஸ்ட் ஆகணும், ஜீரணம் ஆகணும். அப்போதான் உடம்புக்கு அது சேரும் கரெக்டா. அத போல எனர்ஜி டைஜஷன் டே 6th டே. 7th டே பார்த்தோம்னாக்கா ரேடியேஷன் டே. ரேடியேஷன் அப்படின்னா நம்ம
பக்கத்துல யாராவது உட்கார்ந்தா கூட அந்த வைப்ரேஷனால, அந்த எனர்ஜியால மற்றவங்களுக்கு அமைதியா இருக்கும், பிளசண்டா இருக்கும், சக்தி வாய்ந்ததா இருக்கும். அதுக்காக தான் மகான்கள் இருக்கிற இடத்துல, மகான்கள் கிட்ட போகும் பொழுது நம்மளுக்கு அந்த அமைதி கிடைக்குது, அந்த ஒரு சக்தி கிடைக்குது. தட் இஸ் நம்மள நாம ப்ரிப்பேர் பண்றதால நம்ம சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியருக்கும் மக்களுக்கும் அந்த ரேடியேஷன் என்பது நடக்குது. அதுக்குதான் தியானம் நல்லா பண்ணுங்க. நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் மாற்றம் அடையும், மக்களுக்குள்ள மாற்றங்கள் வரும். இது சைலண்டா செய்ய வேண்டியது அந்த மாற்றம் என்பது. ஆனா நம்ம வாயோட பேசும் பொழுது அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது. ரொம்ப கம்மியா பேசணும், பயிற்சி ஜாஸ்தி பண்ணணும். சொல்ற விஷயத்த அந்த தியான சக்தியோட சொல்லும் பொழுது அந்த பேச்சு கூட மந்திரமாயிட்டு இருக்குது. சொல்லிவிட்டுலாம் இப்படி நம்மள நாம மோல்டு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய சப்ஜெக்டிவ் மௌனம். பௌர்ணமிக்கும் மௌனத்துக்கும் தொடர்பு இருக்கு, அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இருக்கணும் அப்படின்றது. ஆனா மௌனம் என்ன? மௌனம் என்பது கடவுளுடைய மொழி. இப்போ சின்ன பசங்க இருக்கிறாங்க, என்ன சொல்றோம்? கடவுளுக்கு சமம்னு சொல்றோம். இரண்டாவது பாயிண்ட், சின்ன பசங்களோட நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்றோம்? குழந்தையோட, பசங்களோட அவங்க பேச தெரியாது, நம்ம சொல்றதும் அவங்களுக்கு புரியாது, ஆனா கம்யூனிகேட் பண்றோம், எல்லாமே புரிஞ்சுக்கிறோம், உணர்றோம். எதுல? மௌனத்திலோதான். அத போல நம்ம மௌனத்தில இருக்கும் பொழுது கடவுளோட இணைந்து இருக்கிறோம், கடவுளுடைய மொழியில இருக்கிறோம். அதனால அந்த மொழி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். எப்பொழுது மௌனத்தில இருக்கிறோமோ கடவுள் சொல்றது நம்ம கேட்க முடியும். தட் இஸ் ஒரு போன் இருக்கு, போனு எங்கேஜா இருந்தா நம்மளுக்கு அந்த பக்கம் யாராவது ரிங் பண்ணா, கால் பண்ணா வராது, எங்கேஜா இருக்கு. அது போல நம்ம மௌனத்தில இல்லைன்னா இங்கே எங்கேஜ் இருக்கும். பிரார்த்தனை அப்படின்னா நம்ம சொல்றது அவரு கேக்குறாரு. ஆனா தியானம்னா, மௌனம்னா அவர் சொல்றது நம்ம கேட்கணும், நம்ம கேட்க முடியும். இப்போ நம்ம முடிவு பண்ணிக்கலாம், நம்ம சொல்றது அவரு கேட்கணுமா? அவர் சொல்றது கேட்கறதுக்கு நம்மள நாம காலியா ஜீரோவா வச்சுக்கணுமா? எங்கேஜ் இல்லாமலே. அதுதான் மௌனம். மகான்கள் பார்த்தாக்கா எப்பவுமே மௌனத்துல இருப்பாங்க. பத்ரிஜி பார்த்தா எனக்கு தெரிஞ்ச பிறகு 2015 முழு வருஷம் மௌனம் இருந்தாரு, 2013 இருந்தாரு, 2015 பார்த்தா எல்லா மாஸ்டர்ஸும் சொல்லியிருக்காரு, நீங்க உங்க ஏஜ் எவ்வளவு இருக்கோ அத்தனை நாள் நீங்க மௌனத்துல இருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா மாஸ்டர்ஸும் மௌனத்துல இருக்கிறாங்க அந்த வருஷம். ரெண்டு, ரமண மகர்ஷி நமக்கு தெரியும், அவரு மௌனத்துக்கு எக்ஸாம்பிள். அவரு சும்மா இரு அப்படின்னா மனம்
சும்மா இருக்கணும், சைலண்டா இருக்கணும், மனம் சைலண்டா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 2 இருக்கு. வாச்சக மௌனம், மனோமௌனம். வாச்சக மௌனம் அப்படின்னா பகிர் மௌனம், வெளிய வாயோட பேசாமே இருக்கிறது. எப்பொழுது வாயோட பேசாமே இருக்கிறோமோ உள்ள இருக்கிற மனம் பேசுறது கண்டுபிடிப்போம். எப்பொழுது நம்ம சைலண்டா இருக்கிறோமோ அந்த மனம் பேசி பேசி இவங்க ரியாக்ட் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லி அது அடங்கி சைலண்ட் ஆயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா மனோமௌனம் வருது. அப்பொழுது மட்டுமே நம்ம பிரசன்ட்ல இருக்க முடியும். ஒவ்வொரு கணமும் பிரசன்ட்ல இருப்போம். அனைத்தும் கவனிக்க ஆரம்பிச்சிருப்போம். நமக்கு தேவையான விஷயங்கள், தேவையான சொல்யூஷன்ஸ் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கிறது. அப்போதான் கண்டுபிடிப்போம். அது வரைக்கும் எல்லாமே அங்கேயே இருந்தா நம்மளால அது கண்டுபிடிக்க முடியாது. அது சொல்யூஷன்ஸ் ஆகட்டும், நடக்கிற விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே நம்மளுக்கு அப்போதான் தெரிஞ்சிரும். பிரசன்ட்ல இருப்போம். இன்னும் ஒண்ணு சொல்லியிருக்காங்க ரமண மகர்ஷி, உன்னை நீ தெரிஞ்சிக்கோ. எப்பொழுது சைலண்டா இருக்கிறோமோ நானா என்ன, என்னுடைய மனம் என்ன, என்னுடைய கான்சியஸ் மைண்டன்னா என்ன, என்னுடைய சப்கான்சியஸ் மைண்டன்னா என்ன, என்னுடைய மனம் என்ன, என்னுடைய புத்தி என்ன, மனம் என்ன சொல்லுது, புத்தி என்ன சொல்லுது, அந்த மனம் சொல்றதுக்கும் புத்தி சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். அண்ட் இன்னொன்னு கூட இருக்கு, இன்ட்யூஷன் சொல்றோம், உள்ளுணர்வு. அது உள்ளுணர்வா, மனம் சொல்லுதா, புத்தி சொல்லுதா அப்படின்ற ஒரு டிஃபரன்சியேஷன் மௌனம் இருந்தா மட்டுமே கண்டுபிடிக்க முடியும். 3வது இருக்கு இன்னொன்னு, மகா மௌனம். அப்படின்னா எப்பொழுது மௌனத்தை பிராக்டிஸ் பண்றோமோ மனோ மௌனம் வரதோ 3rd ஸ்டேஜில உலகத்தோட பேசினாலும் உலகத்தோட கூடி இருந்தாலும் மனம் அசையாமலே சைலண்டா இருக்கும். தட் இஸ் அட்டாச்மெண்ட்ல டிட்டாச்மெண்ட். வேலைக்காக பேசுவோம், அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனதுக்கு தொடாம இருக்கும், ரியாக்ட் ஆகாமே இருக்கும், மனம் அசையாமே இருக்கும், நியூட்ரல் ஸ்டேட்ல இருக்கும். எதுக்கும் அசைய மாட்டோம். இது மகா மௌனம். அதனால 1 by 1 நம்ம பிராக்டிஸ் பண்ணும் பொழுது பகவத்கீதையில சொன்னபடி யோக நிலை இது அடைய முடியும். ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டஸ்ல நம்மள நாம கொண்டு போக முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா சர்வேபள்ளி ராதாகிருஷ்ணன் பண்டிட் அவரு ரமண மகர்ஷியை பார்க்கறதுக்கு அருணாச்சலம் வரும் பொழுது 6 நாள் இருப்பாரு. 6 நாள் முழுசா ரமண மகர்ஷி கிட்ட சைலண்டா உட்காருவாரு. எதுவும் பேச மாட்டாங்க, அவங்க பேச மாட்டாங்க, இவங்களும் பேச மாட்டாங்க, உட்காருவாரு, அவ்வளவுதான். ஓஷோ சொல்லுவாரு, ஃபாரினர்ஸுக்கு சில விஷயங்கள் புரியாதா, எதுக்குன்னா இந்தியன்ஸ் குரு கிட்ட போகும் பொழுது கம்முன உட்கார்ந்து இருப்பாங்க. எதுக்கு உட்கார்ந்து இருப்பாங்க? இவங்க
எதுவும் அவங்க சொல்லாமலே உங்களை கேட்காமலே எதுவும் இல்லாம ஏன் உட்காருவாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்குமா? ஆனா அந்த சைலன்ஸ்ல எல்லாமே நடக்கும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். பால் பிரண்டன் ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு குரு தேடி. அவரு ரமண மகர்ஷி ஆசிரமத்துக்கு போகும் பொழுது ஹால்ல என்டர் ஆயிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் போறாரு. அங்கே ரமண மகர்ஷி திவான் மேல உட்கார்ந்து இருக்கிறாரு. பொம்மை மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. அங்கே இருக்கிறவங்க கூட சைலண்டா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவரை யாரும் பார்த்து வாங்க உட்காருங்கன்னு கூட சொல்லல. இவர் பார்த்தாரு, நேரா போனாரு. எல்லோரும் மாதிரி அவர் கூட உட்கார்ந்து இருக்காரு. பார்த்தாரு, யாருமே அங்க ரெஸ்பான்ஸ் இல்ல, ரிப்ளை இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு அவர் கூட கண்ண மூடிட்டாரு. ஒரு 2 hours 3 hours நடந்துச்சு. சமயம் கண்ணு திறந்து பார்த்தாரு. பார்த்தா ரமண மகர்ஷி அப்படியே பொம்மை மாதிரிதான் உட்கார்ந்து இருக்கிறாரு. பட் இவருக்குள்ள டிரான்ஸ்பர்மேஷன் மாற்றம் நடந்துச்சு. உள்ள அவருக்கே தெரியுது. அவர் எதுவும் சொல்லல, இவர் எதுவும் கேட்கல. ஆனா மாற்றம் நடந்துச்சு. அதுதான் மௌனத்துக்கு இருக்கிற சிறப்பு, ஸ்பெஷாலிட்டி, அதனுடைய சக்தி, மௌன சக்தி. ஒவ்வொருவரும் வாரத்துல ஒரு நாளாவது மௌனம் கடைபிடிக்கணும். காந்திஜி பார்த்தாக்கா எவ்ரி மண்டே மௌனமே இருப்பாரு. ஒரு நாள் காந்திஜி கிட்ட பரமஹம்ச யோகானந்தர் வந்திருக்காரு. அவருக்கு கிரியா யோகா கத்தி கொடுக்கறதுக்கு. அன்னைக்கு திங்கக்கிழமை அவரு மௌனம் இருக்கிற நாளதி. சரி, அவ்வளவு தூரம் எனக்கு பிரியா யோகா கத்தி கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சு கூட பேசல. வந்தாரு. இவருடைய மௌனவிரதம் தெரியுது. இவரு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய விஷயங்கள் சில சொல்லிட்டு கிளம்பிருக்காரு. அதனால மக்களுக்காக மௌனத்தை நம்ம பிரேக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உலகம் அழிஞ்சு போனா, சுனாமி வந்தா, பூகம்பம் வந்தா, யாரு வந்தா, நம்ம எங்க போனா பேசக்கூடாது அப்படின்னு வச்சாக்கா அதை கடைப்பிடிக்கணும். அவ்வளவுதான். ஏன் ஒரு நாள் பேசாம இருந்தா சத்து போயிருப்போமா? என்ன ஆகும்? வக்ஸ் எங்கே போகும்? பிறந்ததுல இருந்து இறந்து போற வரைக்கும் வேலைகள் இருக்குதான் செய்யும். நமக்காக நம்ம டைம் ஒதுக்கி வச்சிடணும். நம்மளுடைய ஆன்மாவிற்காக. அன்னைக்கு புக்ஸ்ல ரொம்ப தேவைப்பட்டா புக்ஸ்ல எழுதி காட்டலாம். சைகை பண்றதுக்கு கூட முயற்சி பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த சிச்சுவேஷன்ஸ் பொருத்தி எழுதி கொடுங்க. பெஸ்ட். இது நான் அப்படியே தான் கடைபிடிச்சிட்டேன். 2015 சார் சொல்ற போல 40 days. அப்போ எனக்கு 42 years நினைக்கிறேன். 42 days இருந்த மறுபடியும் ஒரு 1 week கழிச்சு எனக்கு தோணுது மறுபடியும் இருக்கணும் மௌனம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் 45 days இருந்த எழுதி கொடுப்பேன். தேவைப்பட்டா ஒரு ஸ்லேட் வச்சு மௌனம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருப்பேன். கொரியர் வந்தா, வீட்டுக்கு யாராவது வந்தா பேசணும்னா அந்த ஸ்லேட் காட்டுவேன்.
அப்போ அவங்களுக்கு புரிஞ்சிரும், நான் மௌனத்துல இருக்கிறேன்றது புரிஞ்சிரும், என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்படி செல்போன் கிடையாது, யாரோட பேசுறது கிடையாது. ஒரு நாளைக்கு டைம் இருக்கும், என்ன பண்ணணும், 6 to 8 hours தியானம் பண்ணியிருக்கேன். நிறைய டைம் கிடைக்குது. உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடையாது. எனக்காக, என்னுடைய ஆன்மாக்காக உட்கார முடியுது. இப்படி 85 நாள் முடியற சமயத்துல எனக்கு உள்ளிருந்து ஒரு தகவல் வருது. என்ன வருதுன்னா, தெரிஞ்ச அனைத்து ஞானத்தை விடுறதுதான் உண்மையான ஞானம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வருது. எனக்கு உடனே அது புரிஞ்சிக்க முடியல, டிகோட் பண்ண முடியல. ஆனா மறுபடியும் உட்கார்ந்துட்டு அது எழுதி வச்சிருக்கேன். தெரிஞ்ச அனைத்து ஞானம் அப்படின்னா, நான் படிச்சது, நான் கேட்டது, நான் சொல்ற ஞானம் எதை இருக்கோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஞானம். அதெல்லாம் விடுறதுதான் உண்மையான ஞானம். தட் இஸ், ஞானத்தை தூக்காமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது. எப்பொழுது நான் ஞானி, எனக்கு ஞானம் தெரியும் அப்படின்றது தூக்குறேனோ, எனக்கு அகங்காரம் வரும். அதுக்காக அந்த தகவல் வருது. எனக்கும் அது இல்லை, அது பொதுவான ஸ்டேட்மெண்ட் அது. அப்போ புரியுது, ஓகே, நான் சொல்லணும், படிக்கணும், கேட்கணும், எல்லாமே செய்யணும். ஆனா அதெல்லாம் தூக்க கூடாது, லைட்டா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், லேசா இருக்கணும் அப்படின்றது எனக்கு புரிஞ்சது. கரெக்டா 3rd day ஓஷோ புக்கு படிக்கிறதுக்கு ஓபன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் பேஜில் சேம் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. தட் இஸ், தெரிஞ்ச அனைத்து ஞானத்தை விடுறதுதான் உண்மையான ஞானம் அப்படின்னு ஓஷோ கொட்டேஷன் இருக்கு. அப்போ எனக்கு புரியுது, எனக்கு வந்த மெசேஜ் பர்ஃபெக்ட் மெசேஜ். தட் இஸ், குரு சொல்றது என்னுடைய அனுபவமும் புக்லோ இருக்கிறது மூணுமே ஒன்னா இருக்குது அப்படின்னா அது ஸ்டாண்டர்டு ஞானமும். எடை போட்டுக்குவேன் ஒவ்வொரு இடத்துல எனக்கு வந்தது கரெக்டானதா இல்லையா, அது எனக்கு என்ன புரிய வைக்க வரது அப்படின்றது எடை போட்டுக்குவேன். அப்போ ஓகே, நான் கரெக்டா போறேன், நான் ராங் ட்ராக்ல போல, கரெக்ட் ரூட்ல போறேன் அப்படின்றது எனக்கு புரியுது. எனக்கு வந்த தகவல் கூட பர்ஃபெக்டானது அப்படின்றது நான் புரிஞ்சுக்கினேன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா, ஆன்மீகமா என்ன லாபங்கள் இருக்கு மௌனத்தால அப்படின்னா, விழிப்புணர்வு, அவேர்னஸ். அவேர்னஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன், அப்போதான் அது புரியும் அவேர்னஸ் என்ன. இதுக்கு குருஜி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, நமக்கு அவேர்னஸ் இருக்கணும் என்றது கிடையாது, நம்மளே அவேர்னஸ், நாம தான் சுத்த விழிப்புணர்வுகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன சொல்றோம்னா, அவேர்னஸா இருக்கணும், விழிப்புணர்வோட இருக்கணும் சொல்றோம். செகண்ட் ஸ்டேஜ்ல நம்ம தான் விழிப்புணர்வு அப்படின்னு புரிஞ்சுக்குவோம். இப்போ ஒரு கதை மூலமா இந்த அவேர்னஸ் தெரிஞ்சுக்கலாம். ஒரு குரு கிட்ட ஒரு திருடன் வந்திருக்காரு. சுவாமி, எனக்கு தியானத்தை கத்து கொடுங்க, நான் நிறைய குருகள் கிட்ட கேட்டிருக்கேன், தியானம் கத்து கொடுக்க கேட்டாக்கா அவங்க என்ன கேட்டாங்கன்னா, என்ன நீ என்ன வேலை பார்க்கறே அப்படின்னா, திருடன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்லியிருக்காங்க, திருடனுக்கு தியானத்தை கத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க மட்டும் என்ன
திருடுறது விட்டிடு, சொல்லாமலே எனக்கு கத்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி கேட்கும் பொழுது குரு சொன்னாரு, ஓகேப்பா, நான் உனக்கு கத்து கொடுக்கிறேன். ஆனா எனது ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னாக்கா, நீ திருடும் பொழுது விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த திருடன் சொன்னாரு, ஓகே, நான் விழிப்புணர்வோட இருப்பேன். இவரு தியானம் கத்துக்கினாரு. ஒரு நாள் திருடுறதுக்கு ஒரு வீட்டுக்கு போனாரு. அந்த வீட்டுல ஒரு பெட்டி இருக்குது, இரும்பு பெட்டி இருக்கு. அது அந்த பூட்டியை உடைச்சிட்டு ஓபன் பண்ணும் பொழுது அதுல அந்த பெட்டி முழுசா வைரம் இருக்குது, டைமண்ட்ஸ் இருக்கு. அதை பார்த்த உடனே பல 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 இருக்கு. அவரு அப்போ ஞாபகப்படுத்திருக்காரு, சின்சியர் அவரு ஆன்மீகத்தை பற்றி. குரு என்ன சொல்லியிருக்காரு, விழிப்புணர்வோட திருடனும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த விழிப்புணர்வு என்ற வேர்டு அவருக்கு ஞாபகம் வந்தவுடனே, விழிப்புணர்வு வந்தவுடனே அந்த டைமண்ட்ஸ் எது இருக்குதோ கல்லா தோண ஆரம்பிச்சது. அவருக்கு புரியல ஃபர்ஸ்ட். இது வரைக்கும் பளபளன்னு இருக்கே, இப்போ என்ன கல்லா தோணுது கண்ணுக்கு, அவருக்கு புரியல. கொஞ்ச நேரத்துக்கு விழிப்புணர்வு நிதானமா போயிருக்கு அவரிலிருந்து. உடனே அந்த கல்லு டைமண்ட்ஸ் மறுபடியும் பளபள தோணுது. இப்படி 2-3 தடவை நடந்த பிறகு அவருக்கு புரியுது, குரு ஏன் அந்த கண்டிஷன் வச்சிருக்காரு. விழிப்புணர்வோட இருக்கும் பொழுது தவறு செய்ய முடியாது, தப்பு செய்ய முடியாது. விழிப்புணர்வு இல்லாததுனாலதான் தப்பு செய்ய முடியுது அப்படின்றது புரியுது. என்னால திருட முடியாது அப்படின்னு சொல்லி அவரு தன்னைத்தான் மாத்திக்கினி தியானம் நல்லபடியா செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்த பார்த்தோம்னாக்கா, மௌனத்தால வாக் சுத்தி வருது. பேசலையே, தேவையற்றது, குப்பை எதுவும் பேசலையே, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய சக்தி நமக்குள்ளேயே தக்க வைத்த முடியும். எப்பொழுது அந்த தியான சக்தியோட ஒரு வார்த்தை பேசினா கூட அது நடக்கும், சக்சஸ் ஆகும். மகான்கள் இருப்பாங்க, மௌனமாய் இருக்கிறவங்க, தியானமாய் இருக்கிறவங்க ஏதாவது சாபம் வச்சா நடக்கும் இல்லையா? சாபம் என்ன, அவங்க சொல்றது நடக்கும் அப்படின்றது அர்த்தம். நம்ம கொடுத்த சாபம் ஆகுதா? எப்படி ஆகுது? எதுக்குன்னா அந்த பேச்சால நம்ம எல்லாமே வேஸ்ட் பண்றோம். எப்பொழுது வாக் சுத்தி வருதோ, வாக் சக்தி வருதோ, வாக் சித்தி வரும். சித்தின்னா அது சித்திச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. எனர்ஜி நல்லா பெருகிடும் நமக்குள்ள. நம்மளுடைய கெப்பாசிட்டி, நம்மளுடைய கவனித்தல், வாட்சிங் எல்லாமே ஜாஸ்தி ஆகுது. அதே போல நமக்குள்ள மெமரி பவர் ரொம்ப ஜாஸ்தியாகும், கிராஸ்பிங் ஜாஸ்தியாகும், டெசிஷன் மேக்கிங் அற்புதமா இருக்கும். பர்ஃபெக்ட் திங்கிங், பர்ஃபெக்ட் டெசிஷன் மேக்கிங், பர்ஃபெக்ட் பிளானிங் எல்லாமே கரெக்டா இருக்கும். அதே போல நமக்கு எதிர்காலத்தில நடக்க போற விஷயங்கள், சில மாற்றங்கள் நம்மளுக்கு முன்கூட்டியாவே புரிய ஆரம்பிச்சிரும்.
ரெண்டு, நஷ்டங்கள். பேசுறதுனால என்ன நஷ்டம்? பௌதீகமா நஷ்டம், ஆன்மீகமா நஷ்டம், அனைத்தும் நஷ்டங்கள் தான். பேசுறவங்கள பார்த்தோம்னாக்கா ஆர்குமெண்ட், டிஸ்கஷன்ஸ், சண்டம், கலாட்டா எல்லாமே இருக்கும். அதனால பேச்சுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு 2 கதைகள் நம்ம தெரிஞ்சுக்கினி நம்ம செஷன் முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு கார்டன்ல, தட் இஸ் ஒரு தோட்டத்துல வாக்கிங் செய்யறாங்க ஒருத்தர், கொஞ்சம் ஏஜ்டு பர்சன். அவருடைய வாட்ச் மிஸ் ஆயிடுச்சு. அவரு தேடிட்டே இருக்கும் பொழுது பசங்க இருக்கிறாங்க, பார்க்ல விளையாடுற பசங்க. என்ன ஆச்சு தாத்தா அப்படின்னா, இது மாதிரி வாட்ச் மிஸ் ஆயிடுச்சுப்பா அப்படின்னா பசங்க தேட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வாட்ச்காக. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு பையன் வந்து, தாத்தா இந்தாங்க தாத்தா உங்களுடைய வாட்ச் அப்படின்னு கொடுத்திருக்காரு. தம்பி எப்படி கண்டுபிடிச்சிருக்கீங்க, தேடிட்டீங்களா அப்படின்னாக்கா, இல்ல நான் சைலண்டா கவனிச்சுட்டேன். ஒவ்வொரு இடத்துல அதனுடைய சவுண்ட் இருக்கும், அந்த முள்ளு அசையற சவுண்ட் இருக்கும், அதை கவனிச்சு அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. சைலன்ஸ்ல ஒரு சின்ன விஷயத்த கூட நம்மனால சூக்ஷ்மமானது கூட கிராஸ்ப் பண்ண முடியும். தட் இஸ், நான் மௌனத்துல இருக்கும் பொழுது நிசத்தத்துடைய சத்தத்தை கேட்டிருக்கேன். தட் இஸ், சைலன்ஸ்க்கு ஒரு சவுண்ட் இருக்கும், அந்த சவுண்டு கூட எனக்கு சூக்ஷ்மமா தெரியுது, அந்த சவுண்டு என்னால கேட்க முடியுது. இது பத்ரிஜி கூட நான் ஷேர் பண்ணிருக்கேன். பட் அதுக்கு முன்கூட்டியாவே பத்ரிஜியோடைய ஒரு வீடியோல இருக்கு. நிசப்தம் எது இருக்குதோ அதனுடைய சப்தத்தை கேட்கணும் அப்படின்னு சார் சொல்லி இருக்காரு. அங்கே கூட எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வருது. அதே போல பேச்சு எப்படி பேசணும் என்றதுக்கு சோக்ரட்டிஸ் ஒரு கதை சொல்லுவாரு. அவரு உண்மையிலே நடந்த கதை. சோக்ரட்டிஸ் தெருவுல போறாரு, ஒரு நண்பன் பார்த்தாரு. நண்பன் ஏதோ சொல்ல வராரு, உங்களுடைய இன்னொரு நண்பன் பத்தி ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சோக்ரட்டிஸ், நிறுத்துங்க, சொல்லாதீங்க, நான் ஒரு 3 கேள்வி கேட்கிறேன், அது பதில் சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்லுங்க நீ சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட், இந்த தகவல் எனக்கு சொல்றதால எனக்கு ஏதாவது உபயோகம் இருக்கான்னு கேட்டாரு. அந்த நண்பன், உனக்கு எந்த உபயோகம் இல்லை அப்படின்னாரு. சரி, 2வது கேள்வி, இந்த விஷயம் எனக்கு சொல்றதால உனக்கு ஏதாவது உபயோகம் இருக்கான்னு கேட்டாரு. இல்ல, எனக்கு எந்த உபயோகம் இல்லை. 3வது, நீ சொல்ற விஷயம் உண்மையா இல்லையா, அது உனக்கு தெரியுமா அப்படின்னா, இல்ல அது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாது அப்படின்னா, அப்போ அந்த விஷயத்தை எனக்கு சொல்ல வேண்டாம், உனக்கு பிரயோஜனம் இல்லை, எனக்கு பிரயோஜனம் இல்லை, அது உண்மையான்னு கூட தெரியாது. அதனால இங்கேயே கட் பண்றாரு. அதனால நம்ம பகிர் மௌனம், வாச்சக மௌனம் பேசாம இருந்தா நம்மளுடைய மனம் பேசுறது தெரியும், மனம் அடங்கிறது தெரியும், மனம் என்ன குழப்பப்படுது, நம்மள என்ன ராங் டைரக்ஷன் கொடுக்குது, ராங் திங்கிங் கொடுக்குது, நம்மளுடைய விழிப்புணர்வு எப்படி போக்கிக் கொள்றோம், இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம உணர்வோம், பிராக்டிக்கலா உணர்வோம். இதுதான் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ so much.